ஹலோ காய்ஸ்! அப்போது இன்றைக்கி வந்துட்டு ஒரு கோல்டு ஷாப்பிங் வீடியோ தான். எய்டனுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஜோஸ் ஆலுக்காஸில் வந்துட்டு ஒரு ஸ்கீம் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் அம்மாவும், தாத்தாவும் வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு குடுத்துருந்தாங்க. அதுவும் ஆட் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எடுத்து குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி போயிருந்தோம். சஜு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நான் ரீச் ஆன டைமுக்கே ரீச் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் மைல்டாக சாப்பிட்டு ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் போனதுமே எய்டனுக்கு செயினும், பிரேஸ்லெட்டும் நான் நெனச்ச வெயிட்லேயே கரெக்டாக எடுத்துட்டேன். டக்குன்னு எடுத்ததுனால வீடியோ எதுவுமே கவர் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நெனச்சிட்ருந்தேன் இது மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாடலில் இருக்கிற இயரிங்ஸ் வந்துட்டு அவ்வளோக்கா கலெக்ஷனே இல்லை. ஒரு 4, 5 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டோன் வச்ச இந்த இயரிங் தான் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, எல்லா ட்ரெஸ்ஸு கூடயும் நம்ம வந்துட்டு வியர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவும் இருக்கும். ஒரு டீசெண்டான லுக்கு, நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்துட்டு நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பட்ஜெட் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால பேபிக்கு வந்துட்டு செயின் கொஞ்சம் வெயிட்டில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ப்ரேஸ்லெட் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எய்டனோட ஹிப் செயின் மாற்றி எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்துட்டு நாங்கள் மாற்றி எடுத்துகிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வெளியே வந்ததும் பயங்கரமான மழை. ஸோ 10 மினிட்ஸ்லேயே மழை அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த கெஃபேல போயிட்டு பர்கரும் கோக்கும் வந்துட்டு சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியிலேயே பார்த்திங்கன்னா, எடனுக்கு கொஞ்சம் டாய்ஸ் வாங்கலாம்னு நினச்சிட்டு, அப்புறம் டாய்ஸ் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் சஜோ வந்துட்டு, "எங்கே உன்னோட இயரிங்?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது அங்கே தான் இருக்குது. நான் திடீர்னு பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதோட ஹெவியாக வந்துட்டு கீழே அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு போட்டிருக்கிறதோட ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் வந்துட்டு கீழே விழுகாது. ஏன்னா அதுக்கு ஊக்கு இல்லாததுனால தான் அப்படி கேட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் நேரத்தில் தான் முடிக்கணும்னு பார்த்தேன். ஆனால் அப்படி இப்படி பண்ணி எப்படியோ கொஞ்சம் டைம் வந்துட்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா, எய்டனை பார்த்துட்டு நாங்கள் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஜுவல்ஸை கொண்டு வந்ததெல்லாம் போட்டு விட்டுட்டு அவன் கூட விளையாண்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் கழித்து பசி எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு அவனுக்கு கூழ் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் குழந்தையா இருக்கும்போதெல்லாம் கால் மேலே தான் படுக்க வச்சு அம்மா ஊட்டினேன்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக படுக்கும்போது அது வந்துட்டு அவனுக்கு சாப்பிடவே எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அப்படின்ட்டு அவனோட பாத்டப்லேயே வந்துட்டு படுக்க வச்சு அவனுக்கு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போல்லாம். அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. அவனுக்கு சாப்பிட்டு முடிச்சதும், "அப்பா! குடுத்துட்டாங்க, சாப்பாடு முடிஞ்சுது" அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் குடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு லக்ஷ்மி பொட்டேக்கிலேருந்து கிறிஸ்மஸுக்காக சாரீஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கும், அம்மாவுக்கும், அக்காவுக்கும் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். சேம் பேட்டர்ன்லேயே வந்துட்டு சிம்மிச்சோ சாரீஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலரில் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாரீஸ் பார்த்திங்கன்னா, ப்ரைஸுக்கு வந்துட்டு ரொம்பவே வொர்த்தாக இருந்துச்சு. ஸோ 1100 அந்த மாதிரி என்னமோ ப்ரைஸ் ஒன் சாரீக்கு. ஸோ ஷிப்பிங்கோட 3500 சம்திங் என்னமோ வந்துட்டு நாங்கள் பே பண்ணியிருந்தோம். ஆனால் ஓகே தான். சாரீஸ் எல்லாமே வந்துட்டு குவாலிட்டி எல்லாமே ஓகே தான். நான் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், ஏதாவது டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட்டு ப்ளூ சாரீ வந்துட்டு ஓப்பன் பண்ணப்போ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் எல்லோ கலர் சாரீல மட்டும் பார்த்திங்கன்னா, செப்ரேட்டடாக இருந்துச்சு ப்ளவுஸ் மட்டும். அதுவும் வந்துட்டு அது டிஃப்ரெண்ட், கொஞ்சம் லைட்டு டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. ஆனால் கேமராவில் வந்துட்டு டோட்டலி அது என்னமோ ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரியும் இல்லை. ஆனால் வந்துட்டு போட்டுக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு தான் அந்த எல்லோ எடுத்ததுனால அம்மாவுக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னதுனால நான் விட்டுட்டேன். அதுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு மெசேஜ் பண்ணாலும் அவங்க வந்துட்டு ப்ராப்பராக ரிப்ளைவே எனக்கு குடுக்கல. அதுக்கு சொல்யூஷனும் அவங்க குடுக்கல. சரி, அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க, இனி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அத விட்டுட்டேன். மற்றபடி அந்த ஒரு ட்ராபேக் மட்டும்தான். மற்றபடி சாரீஸ் எல்லாமே ஓகே தான். நல்ல ஒரு குவாலிட்டி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அந்த எல்லோ சாரீல மட்டும் ப்ளவுஸ் மட்டும் இந்த மாதிரி வேறு கலரில் அவங்க வந்துட்டு குடுத்துட்டாங்க. அதுவும் செப்ரேட்டடாக இருந்துச்சு ப்ளவுஸு. ஸோ அது மட்டும் தான் ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு.
இப்போது இன்ஸ்டாகிராம்லேயே ட்ரெண்டிங்காக இருக்கிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம்மிச்சோ சாரீஸ் தான். ஸோ, அதனாலேயே இத ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்மஸுக்கு 3 பேரும் ஒரே மாதிரி வேறு வேறு கலரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கினது தான். ஸோ, நான் தான் வந்துட்டு அக்கா கிட்ட கூட சொல்லாம வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். அவள் பர்பிள் கலரில் எனக்கு ஒரு சாரீ அந்த மாதிரி சொல்லியிருந்தா. ஆனா, நான் வந்துட்டு இந்த சாரீஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணி பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னதே. அதுக்கப்புறம் அக்காவுக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே வந்ததுக்கப்புறம் ஏதாவது டேமேஜ்னா என்ன சரி பண்ணிருவாங்க. அதனாலேயே வந்துட்டு நல்லா செக் பண்ணிட்டுருந்தேன். எல்லோ சாரி ஓப்பன் பண்ணப்பவே பார்த்துருப்பீங்க. அதோட நீளமே கம்மியா இருந்த மாதிரி இருந்திருக்கும். நான் அது மட்டும் ஏன் கம்மியா இருக்கு, கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டே வந்து பார்த்துட்டுருந்தேன். ஆனா பக்கத்துல செப்பரேட் ப்ளவுஸ் பீஸ் வந்துட்டு குடுத்துருக்கிறதே வந்துட்டு நான் கவனிக்கவே இல்ல. அ அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கே பார்த்தா தெரியும். அது ஒரு ஆரஞ்சு ஷேட் மாதிரி இருக்கு. ஆனா நேர்ல பார்த்தா அவ்வளோக்கா ரொம்ப டார்க் ஆரஞ்சு மாதிரியெல்லாம் இல்ல. ஆனா நம்ம வியர் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வயலட் சாரீலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு டார்க் கலர் மாதிரி தெரியுது. ஆனா கொஞ்சம் லைட் கலர்ஸ் தான். நான் வந்துட்டு ஈவினிங் டைம் தான் இந்த வீடியோவே வந்துட்டு ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ, அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே டார்க் கலரா இருந்த மாரி இருந்துச்சு. அது இல்லாம இந்த தொட்டில் பார்த்தீங்கன்னா, தொட்டில் வித் நெட்டோட வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, தோழில் டாட் காம்லேருந்து அ ஆர்டர் பண்ணியிருந்தது. நான் என்னோட டெலிவரிக்கு முன்னாடியே நான் இத வாங்கியிருந்தது. ஸோ, இத நான் ஓப்பன் பண்ணவே இல்ல. ஸோ, அதுவும் வந்துட்டு இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருந்தேன். ஸோ, இது பக்கா குவாலிட்டி. ஸோ, இது வந்துட்டு ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா, 1100 அந்த மாதிரி வந்துச்சு. எங்க அம்மா தான் வந்துட்டு அவனுக்கு தொட்டில் வேணும்னு சொல்லிட்டு 2 தொட்டில் வந்துட்டு அவனுக்கு வாங்கி குடுத்துருந்தாங்க. 1 பெட்டோட அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. இந்த டீஷர்ட் பார்த்தீங்கன்னா, நான் சஜோவோட பர்த்டே நவம்பர் 5க்கு வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தது. ஸோ, அதெல்லாம் முடிஞ்சு எவ்வளவோ நாள் கழிஞ்சு தான் இந்த டீஷர்ட்டே வந்துச்சு. இதுக்கு ஒரு பிளாக் கார்கோ பேண்ட் கூட நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ, அது வந்துட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் டே தான் வந்துருந்துச்சு. ஸோ, இது வந்துட்டு எங்களோட ஃபேமிலியில ஒரு குட்டி பையன் இருக்கான் மோஹித். ஸோ, எங்க சித்தப்பா பையன். ஸோ, அவனுக்காக அம்மா வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தது. அது இல்லாம இந்த பேக் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 300 ரூப்பீஸோ அந்த மாதிரி எவ்வளோ தான் ப்ரைஸு. கொஞ்ச நாள் வந்துட்டு இவனுக்கு ஒரு 1 இயர் வரைக்குமே இந்த பேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு வந்துட்டு நம்ம கேரி பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும்போது ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இத மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸில வந்துட்டு வெட் வைப்ஸ் இருக்கும். ஸோ, அது வந்துட்டு ஆ பிஃபோர் டெலிவரிக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இதே மாதிரி வெட் வைப்ஸ் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ, ஓகேவான ப்ரைஸுக்கு நல்லா ஒரு வொர்த்தான ப்ராடக்ட் தான்னு சொல்லிட்டு மறுபடியும் தீர்ந்ததுனால மறுபடியும் வந்துட்டு இந்த வெட் வைப்ஸ் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 300 சம்திங்க்கு ஏதோ நமக்கு 6 பேக் என்னமோ அந்த மாதிரி நமக்கு வருது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில பார்த்தீங்கன்னா, மில்க் பவுடர் தான் வாங்கியிருப்பேன். நான் ஃபார்முலா மில்க் வந்துட்டு குடுக்க ஸ்டார்ட் பண்ணி 2 1/2 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ, நான் ப்ரோ தான் நான் வந்துட்டு குடுத்துட்டுருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு வந்துட்டு நமக்கு டெக்ஸோலாக் வந்துட்டு கிடைக்குது. யூடியூப்ல எல்லாத்துலேயும் ரிவ்யூஸ் நல்லா இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு நான் இத வாங்கிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னால ப்ரொஃபஷ்னலான ஒரு வ்ளாகர் மாதிரிலாம் வீடியோ வந்துட்டு அந்த டச்சுக்கு கொண்டு போக என்னால முடியல. ஸோ, இருந்தாலும் எல்லாரும் எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்க்குறவங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் பாய்.